गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, ஆனி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் கேது, சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வேலைகளில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. அரசு துறை பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. தனியார் துறை வேலைகளில் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதாக வேலை தேடுகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தற்காலிக பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர பணி சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வழக்கு சார்ந்த தொந்தரவுகளில் இருந்த நபர்களுக்கெல்லாம் அதன் ரீதியில ஏதேனும் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரோதம் மற்றும் பகைமை உணர்வுகள் இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் இதன் ரீதியிலான முயற்சிகளில் கேட்ட கடன் தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. தாய்மாமா வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. கால்நடைகள் குறித்த பலவிதமான செய்திகளை புதிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் வழியில் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. போட்ட மூலதனத்தை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருடைய வேலைகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேரும் புகழும் கௌரவமும் நிறைந்த தொழிலாக இன்றைய தினம் உங்களுடைய வேலைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சங்கம் சார்ந்த வேலைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். சங்கம் மூலமாக வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. பிடித்த உணவு வகைகளை உண்ணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. சரியான நோயை கண்டறிந்து அதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. சாயங்காலமா ஒரு 7 மணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுக்கு வேலை சார்ந்த பண வரவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா எதிரிகள் கிட்ட இருந்து வரக்கூடிய பணவரவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரி பணவரவு ரீதியில வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது.
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய தினமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு ஓரளவு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த வழிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பலவித புதிதான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கொள்ளும் விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் ஒரு சிலர் வீட்டில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கான லாபங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. விரும்பிய ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்களுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருடைய வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு சிலருக்கு சொந்த ஊர்ல இருந்து வேறொரு இடத்திற்கு போய் தங்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. அதன் சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியில் பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனம் விரும்பிய நபர்களோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. நண்பர்களுடனான சந்திப்புகளும் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வத்துடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாடை செய்வது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தந்தை செய்த பணிகளின் வழியில் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக வேகங்கள் காணப்படும். ரொம்ப சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் முன்கோபங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பயம், பதற்ற உணர்வுகள், செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். முடிஞ்சளவு புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், புதிதாக தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குடும்பத்தோடு மகிழ்வாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்புறவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணவரவு ரீதியில் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு கையிருப்பு பணம் ஓரளவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய மனை, வீடு, வண்டி இதன் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் வழியில பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அம்மாவிற்கு பலவித லாபங்கள், எதிர்பார்த்த நன்மைகள், ஆதரவுகள் இதெல்லாம் உங்களுடைய அம்மாவிற்கு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது.
வியாபார ரீதியிலான ஈடுபாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் எதிர்பார்த்த லாபங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய திருத்தல தரிசனம் சம்பந்தமான விஷயங்களுக்கான பயண ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு சிலர் வீட்டில் பேச்சுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கலை சம்பந்தமான பயிற்சியாளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கல்வி ரீதியிலான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான ஒரு சில முயற்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. பெயரும் புகழும் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதிக ஆசைகள்னால சொத்துகள் மீதான ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உல்லாச மாளிகை, சபை, சங்க கட்டிடம் இந்த ரீதியில் ஒரு சிலருக்கு புதிதாக அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் சாதனை படைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான ஒரு சில பேச்சுவார்த்தைகள், அதன் ரீதியில முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. நீங்கள் விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். மேற்கொள்ளும் விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா அதெல்லாம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த விஷயத்திலையுமே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் இருக்கு. மன ரீதியில இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகி உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இளைய சகோதரர், மாமனார் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதன் ரீதியில எதிர்பார்த்த பலவித நன்மைகள், வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில் அவங்களுக்கான நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நிர்வாகத்தின் வழியிலையும் பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய நிர்வாகம் சார்ந்த தரப்புகள்ல இருந்து நல்ல பாராட்டுகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பெரும் புகழ் பெறக்கூடிய நபராக இன்றைய தினம் நீங்க இருப்பீங்க. அதிக ஆசைகள்னால சில விஷயங்களுக்காக முன்பதிவு செய்யக்கூடிய ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மன நிறைவான செய்திகளை கேட்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்களோடு சந்திப்புகளில் ஈடுபடக்கூடிய தினமாக இருக்கிறது. அவங்களோடு சேர்ந்து சந்தோஷமான கலந்துரையாடல்கள், ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்கள்ல ஈடுபடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எடுக்கும் விஷயத்துல எல்லாம் விரும்பி அதன் ரீதியில மன ஈடுபாடுகளும் இன்றைக்கு ஒருமிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. வெற்றிகள் பெற்றதன் வழியில
சான்றிதழ்களை பெறக்கூடிய விஷயங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனதிற்கு பிடித்த நண்பர்களை பெறக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினம் இருக்கும். உங்களுக்கான பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள்ல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேஸ் சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கல்வி ரீதியில ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒரு புதிதான வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், அரசு துறை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமா இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு நிறைய இன்னைக்கு உதவிகள் செய்வீங்க. அடுத்தவர்களுக்காக கொஞ்சம் பண செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். முக பொலிவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணவரவுகளும் இருக்கும், சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ரகசியமான பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மறைமுகமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா கல்வி சார்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய கலைகளில் எல்லாம் சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வாக்கு சாதுரியமும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பேச்சிலேயே எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்களை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் ஆதரவுகளும் வரக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய உணவு உண்ணும் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருளாதார ரீதியில நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஒரு சிலர் வீடுகளில் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சங்கம் சார்ந்த விஷயங்கள் வாயிலாக லாபங்களை பெறக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகளும் அதன் ரீதியில உங்களுக்கான மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் இல்லைனா பணி சார்ந்த விஷயங்கள்ல வருமானங்கள் இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு அப்புறமா பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7 மணிக்கு அப்புறமா உங்களுக்கான வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாமியார் வழியில ஒரு சிலருக்கு பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா சின்ன சின்னதா இன்னையிலிருந்து கடனை அடைக்கிறதுக்கு முற்படலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது இடைப்பட்டு நின்று போன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதன் சார்ந்த முயற்சிகளை திரும்பவும் எடுக்கலாம். இதன் ரீதியில சீக்கிரமாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வாகனங்கள்ல போகும்போது வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதிற்குள்ள ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறார். லாபஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கான பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பலவிதமான விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையில இனிமையான சிந்தனைகள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இதெல்லாம் உங்க வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதிகமான ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. பழகுவதற்கு இனிமையான அன்பான நபராக இன்றைக்கு நீங்க இருக்கிறதுக்கும் சூழல்கள் இருக்கின்றது. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில நல்ல முறையில நட்புகள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒப்பந்தங்களாக இருக்கலாம். அதன் ரீதியில ஒப்பந்த ரீதியில இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்றைக்கு இருக்கும். விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சாதனை படைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இன்றைய தினம் இருப்பீங்க. எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சு அதற்கு ஏற்றபடி நடந்துக்கக்கூடிய நபராக இன்றைய தினம் நீங்கள் இருப்பீங்க. விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பெரும் புகழை அடையக்கூடிய நபராகவும் இன்றைய தினம் நீங்க தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கான பெருமளவிலான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சகோதரருக்குள்ள ஒற்றுமைகள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய பயணம், சுற்றுலா சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தடைப்பட்ட விஷயங்களில் எல்லாம் மீண்டும் ஆரம்பிக்கும் போது அது வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறமா வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளோ ஈடுபாடுகளோ ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த இறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசியல் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு சின்ன சின்ன பதட்டங்கள், கொஞ்சம் செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த முயற்சிகள், வெளிநாட்டுல வேலை தேடக்கூடிய முயற்சிகள், தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமகள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் எனக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இல்லைன்னா தொழில் முறைகள்ல வியாபார ரீதிகளில் புதிதாக மூலதனம் போடக்கூடிய செயல்பாடுகளும் விருப்பங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பிரச்சனையான விஷயங்கள்ல இருந்து முற்றிலுமாகவே விலகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தண்டனை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன உளைச்சல்கள் இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவு மன ரீதியில் நல்ல ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வலிகளுக்கான நிவாரணம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் ரீதியிலான முக்கியமான பிரச்சனைகள்னால ஏதாவது வலிகள் இருந்தால் அதற்கான நிவாரணங்களை பெறறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கும். இல்லைன்னா அதன் சார்ந்த விஷயங்களில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விற்பனை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. நினைத்த பணியில் மாறக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. மறைமுகமான வெற்றி பெறுவதற்கான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவு பெறுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியம் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செரிமான ரீதியிலான பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதன் சார்ந்த செலவினங்கள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரகசியமான பண வரவுகள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்களில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள், தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண அடிப்படையில் பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பயண முறைகளை எதற்காக மேற்கொண்டிருக்கிறீங்களோ அதன் ரீதியில் நல்ல விளைவுகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போதும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாக செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. தந்தை வழியில் ஒரு சிலருக்கு ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அண்டை அயலார் வழியிலையும் ஆதரவுகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கான துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு ஆதரவுகளும் இல்லைன்னா ஏதாவது நன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கெல்லாம் அதற்கு ஏதாவது நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பூர்வீக சொத்துகள் இதன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. இதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய ஆடைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். விரும்பிய வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள், வெளிநாட்டு பயணம் சார்ந்த முயற்சிகளோ வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகளாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டு ரீதியில் அங்கே போய் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் வெளிநாடு ரீதியில் முயற்சி பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தெய்வ திருப்பணிகளை செய்யறவங்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலர்களுடைய வேலைகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறுவதற்கான எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தந்தைக்கும் மூத்த சகோதரருக்கும் இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையுமே உல்லாசமா இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தன நிலையில இருந்த நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறமா திருமண ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஆதரவுகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவி வழியில ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் ரீதியிலான பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான உதவிகள் அதிகமா இன்னைக்கு செய்வீங்க. உங்களுக்கான ஆதாயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். தொழில் வியாபாரம் இதன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் லாபங்கள், இதன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியார் வழியில ஒரு சிலருக்கு லாபமான செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா பணிகள் எல்லாம் புகழடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கான அரசு உரிமை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள் தொழில் சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் உயர்வானதாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய இருப்பிட மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கலாம். அதாவது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருப்பிட மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். வெகுமதிகளும் பரிசுகளும் பெறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வேலை செய்றீங்க அப்படின்றதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல நீங்க நல்லா செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காகவோ பரிசுகளும் வெகுமதிகளும் தரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மதிப்பிற்குரியவர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பாஸ்போர்ட் ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு அதில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அரசு வழியில ஆதரவுகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய புனித யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகளோ இல்லைன்னா அதன் சார்ந்த ஈடுபாடுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலர் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. பொது சேவை பிரிவுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கான வேலைகளில் கேட்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தொழில் இல்லைன்னா பணிகள் எல்லாம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தொழில் இல்லைதான் பணி சார்ந்த விஷயங்கள்ல வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா வெளிநாட்டு ரீதியிலான வேலைகள் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு மிகவும் முன்னேற்றமான தினமாக இருக்கின்றது.
மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் குறையலாம், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குறையலாம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தைக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் இல்லைன்னா தந்தை வழி சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபட்டு இருக்கலாம். அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லையும் அவங்க எதிர்பார்த்த ஆதரவுகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் ஒரு சிலருடைய வீட்டுல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு ரீதியில தொழில் சார்ந்த முயற்சிகள், வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு ரீதியிலான வேலை தேடும் முயற்சிகள், இந்த மாதிரி வெளிநாட்டு ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதன் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அன்னதானம் செய்ய விரும்பக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகளுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இரக்க சிந்தனை அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு முயற்சிகளும் ஈடுபாடுகளும் இருக்கலாம். அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. தொழில் முறைகள்ல இரண்டாவது பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நல்ல ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் குறித்து தந்தையிடம் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானமான பேச்சுவார்த்தைகளோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனநிலையில நல்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. வேள்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய நன்னடத்தைகள்னால பாராட்டுகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பதற்றங்கள் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல நிதானங்களும் கவனங்களும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் புதிதா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விசாலாட்சி தேவி வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார்.
பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மூதாதையர்கள் மரபு வழியில கிடைக்கக்கூடிய பொருட்கள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நீர் சார்ந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ முறைகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு வழியில ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். கடன் கொடுக்கும் சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நாம் இன்னைக்கு ஈடுபடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நகைகள், மிக விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் நீங்க இன்னைக்கு யாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல கொஞ்சம் தவிர்த்திட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு 7 மணிக்கு அப்புறமா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வீடு, நிலம், வாகனம் இல்லைன்னா கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள் இதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சில இடர்பாடுகள் ஒரு சிலர் வீட்டுல இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள்ல இந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல பெருக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அம்மாவுடனான சின்ன சின்ன கருத்து மோதல்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்ல மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண அடிப்படையில பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மாதங்கி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். மனைவிக்கு பல்வேறு விதமான லாபங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல எல்லாம் எதிர்பார்த்த ஆதரவுகளும் பலவிதமான லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் ஒரு சிலர் வீட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுபடுற மாதிரி சமாதான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நண்பர்களுடனான உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கலாம். அதன் சார்ந்த முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல நீங்க எதிர்பார்த்தபடி நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஆற்றல்கள் அளப்பரியதானதாக
இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதன் சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுலயும் நல்ல முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு உதவக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வரன் சம்பந்தமான முயற்சிகள், வங்கியுடனான கடன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால பிறருக்கான நன்மைகள் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது மிகவும் குறைவானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நீங்க விருப்பப்பட்ட நபருக்கு இன்னைக்கு உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.